அதாவது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் சரி விமர்சனங்களும் வைக்கப்படுது. முதல்ல டிஜிட்டல் மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் கொடுக்க மாட்டேன்னாங்க. அதாவது ஆதாரையே ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்திலே தேர்தல் ஆணையம் மறுத்துச்சு. மாநில அதிகாரிகள் அரசனுடைய அதிகாரிகள் தானே அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த முறைகேடுகளை பற்றியெல்லாம் விமர்சனம் வந்தப்போ, குறிப்பாக ஆலந்த் தொகுதியில் கர்நாடகாவில் வந்தப்போ அந்த மாநிலத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி ராகுல் காந்திக்கு பதில் போட்டார் ட்விட்டரில். அப்போ அதுலேருந்தே புரிஞ்சிக்க முடியும் அந்த மாநில அரசு அங்கே ஆளும் காங்கிரஸ் கட்சி கட்டுப்பாட்டில் அவர் இருக்காரா, அவர்களால் நியமிக்கப்பட்ட அதிகாரி இருக்காரா இல்லையான்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கார். அப்போது மறைமுகமாக குடியுரிமையை கொண்டு வர்றது, இன்னொன்று வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு இந்த பல விஷயங்கள் இருக்குல்ல. தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு மேலேயே பெரிய ஒரு கிளவுட் இருக்குல்ல. அது ஒரு பெரிய ஒரு நிழலில், சந்தேக நிழலில் தான் அது இருந்துட்டு இருக்கு தேர்தல் ஆணையமே. சார் இதை நம்ம மூணாக பிரித்து பார்க்கணும் சார். ஒன்று பீகாரில் என்ன நடந்தது, அது சம்பந்தமான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒன்று. பீகாரில் நடந்த போதே ஐயா ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடகாவில் நடந்த விஷயத்தை பற்றி சொன்னாங்க. கர்நாடகாவில் வாக்குப்பட்டியலும் பீகாருடைய எஸ்ஐஆரும் தன்னளவில் வேறுபட்டவை. ஏன்னா எஸ்ஐஆருங்கிறது 20 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த கர்நாடக வாக்குப்பட்டியல் இருக்குல்ல, அது ரொம்ப ரெகுலராக ஒவ்வொரு வருஷமும் அவங்க அப்டேட் பண்ணுவாங்கல்ல, அதில் நடந்த ஒரு குளறுபடி. ஆக இந்த ரெண்டையும் நம்ம பிரித்து பார்த்தோம். ராகுல் காந்தி கர்நாடகாவில் ஆலந்தில் நடந்ததோ மகாதேவபுராவில் நடந்தது எஸ்ஐஆர்னு அவர் சொல்லலை. தேர்தலுக்கு முன்பு வாக்காளர் பட்டியலை எப்படி தேர்தல் ஆணையத்துடைய உதவியோடு இவர்கள் முறைகேடு, அது பலருக்கும் அதில் குழப்பம் இருக்கலாம். ஏன்னா அது அந்த கர்நாடகா விஷயம் இந்த எஸ்ஐஆரோடு சம்பந்தப்படாத ஒரு வாக்காளர் பட்டியல் குளறுபடி. அதை அது மக்களுக்கு நிச்சயம் நம்ம அதை தனியாக பிரித்து வச்சிடலாம். இப்போ எஸ்ஐஆர் 1 எஸ்ஐஆர் 2ன்னு வச்சுக்குவோம். எஸ்ஐஆர் 1 பீகார் மட்டும்தான். எஸ்ஐஆர் 2 12 மாநிலங்களில் போகுது. அதில் ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி ஏன் அஸ்ஸாம் அறிவிக்கலை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக குஜராத் இப்போ தான் போகிறாங்க, உத்தரப்பிரதேஷ் இப்போ தான் போகிறாங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா நாம் தொடர்ந்து அரசியலாக பேசுகிற குறிப்பிடுகிற மாநிலங்கள் இவை. சார் இதில் ரொம்ப கிரே ஏரியாவாக ஒன்று இருக்குது. என்னென்னா இப்போ நீங்கள் இந்த விதிமுறைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், பார்த்த உடனே நீங்கள் எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கூட அது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறத விட ஸ்பெஷல் இன்டென்சிவ் டெலிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வரும். என்னன்னு சொல்கிறேன், 3 விஷயம் இருக்குது சார் ஒரு வாக்காளர் பட்டியல். 3 விஷயம் இருக்குது. ஒன்று பெயரை சேர்க்கிறது, இன்னொன்று இடமாற்றம், இன்னொன்று பெயரை நீக்கிறது இல்லைங்களா. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பெயரை நீக்கிறது இருக்குல்ல, அதை அவங்க ரொம்ப எளிதாக பண்ணிடுறாங்க. எப்படின்னா ஒரு எனுமரேஷன் ஃபார்ம், இப்போ எல்லா வீட்லேயும் ஒரு எனுமரேஷன் ஃபார்ம் அவங்க கொடுக்க போகிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் 3 தடவை வருவோம், அந்த எனுமரேஷன் ஃபார்மை கொடுப்போம். நீங்கள் அந்த எனுமரேஷன் ஃபார்மை வாங்கி 2002 197 தொகுதி 2002 நமக்கு பண்ணியிருக்காங்க. மீதி ஒரு 35 தொகுதிக்கு 198 ஒரு 35 தொகுதி 2005 எஸ்ஐஆர். ஓகே, அதில் என்ன பண்ணுன்னா அந்த எனுமரேஷன் ஃபார்மை அந்த வாக்காளர் பட்டியல் இருக்குல்ல, அந்த 2002 அல்லது 2005 வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் எங்கே இருந்தது அப்படிங்கிறத குறிப்பிட்டு பாகை எண் என்ன, வாக்காளர் பேர், உங்கள் பேர் என்னவா இருக்குது, இந்த விவரங்களெல்லாம் நீங்கள் நிரப்பி கொடுத்து நீங்கள் விருப்பப்பட்டால் ஃபோட்டோ ஒட்டி கொடுத்துடலாம். இப்போ ஒரு அடிப்படையா ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா மாலாவர், இல்ல இது சொல்லிறேன், இல்ல இது சொன்னாதான் புரியும். இல்ல நம்ம ரொம்ப டெக்னிக்கலா போவேன். நான் கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப ஒரே நிமிஷம் இருங்க மிஸ்டர் ராஜகோபால். அதாவது ஒரு விவசாயியா மழை காலத்துல நான் போய் இதுக்கெல்லாம் உட்காந்து தேடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பேனா, நான் உங்களுக்கு பூர்த்தி பண்றதுக்கு 2002 இருந்து தேடிட்டு இருப்பேனா, நான் என்னோட நெல்லை பாதுகாப்புறதோ இல்ல என்னோட தொழிலை பார்ப்பனா, என் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்ப்பனா, இந்த தரவுகளை தேடிக்கிட்டு இருப்பனா? இல்ல, அது ஒரு முக்கியமான கேள்வி. ஆனா என்ன கத்தி இதுல என்ன நடக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ ஒரே வீட்டில் ஒருத்தர் 2002 இருந்து இன்னைக்கு வாக்காளராக இருக்காருன்னு வைங்களேன், அவர் எளிதாக ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவார். அதே தொகுதிக்குள்ளேயோ அதே பகுதியிலேயோ ஒருத்தர் இடம் மாறி இருக்காருன்னு வைங்க, அவரும் எளிதாக இதை என் பேர் அங்கே இருக்குது, இப்போ நான் இங்கே வந்திருக்கேன்னு கொடுத்துட முடியும். இப்போ என்ன பிரச்சனைனா 2002லயோ 2005லயோ நம்ம 2002னே வச்சுக்கலாம், 2002 ஒருத்தர் இடம்பெயர்ந்து வந்துட்டாருன்னு வைங்களேன், அவரு ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அதில் பழைய விவரங்கள் எல்லாம் கொடுத்து இப்போ நான் இங்கே இருக்கேங்கிறதையும் கொடுக்கணும். ஆனால் இதில் என்ன கிரே ஏரியா தெரியுங்களா, இப்போ இடம் மாறி இருக்காருல்ல, அவரோட பேர் வரைவு வாக்காளர் பட்டியலில் வராது. இப்போ அரசியல் கட்சிகள் அச்சத்தை வெளிப்படுத்துகிற இடம் இதுதான். என்னன்னா ஒரு வீட்டில் ஒருத்தர் வாக்காளர் இருக்காரு, அவர் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்கல அப்படின்னா அந்த பேரை அவங்க டெலீட் பண்ணிடுறாங்க. இப்போ இடம் மாறி வெளியூரில் இருக்காருல்ல, அவர் பேரை வரைவு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கணுமா இல்லையா, அவங்க சேர்க்க மாட்டேன்றாங்க. வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 9 வருது, இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி
பிப்ரவரி 7 வருது. இந்த பிப்ரவரி 7க்கு அப்புறம் நீங்க அதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ அரசியல் கட்சிகள் இந்த அச்சத்தை வெளிப்படுத்துற இடம் எதுன்னா, இப்போ இடம் மாறி இருக்கிற ஒரு வாக்காளர் தான் ஃபார்மை ஃபில்அப் பண்ணியே கொடுத்தாலுமே கூட அவர் பேரு வரைவு வாக்காளர் பட்டியல்ல வராது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இருங்க, ரெண்டாவது சொல்றேன். 18 இதில் இருக்கக்கூடிய சிக்கலை சொல்லிட்டீங்க. அடிப்படையா இன்னொரு கேள்வி, இப்போ இந்த பிரச்சனையிலேயே வந்து இவர்கள் இந்த கட்சியில் எல்லோருமே எழுப்பக்கூடியதே வந்து பீகார்ல அவர்களுக்கு கிடைத்த அனுபவம், அங்க வந்து நடந்த வாக்காளர் சேர்த்ததும் சரி நீக்கினதும் சரி, அதன் அடிப்படையில் தான் இந்த சந்தேகங்களே எழுப்புறாங்க. அதுல 2500 பேர் 2500 இடத்துல வீடுகள்ல 100 வாக்காளருக்கு மேல இருக்காங்கன்னு சொல்லி சேர்ந்திருக்கு. இப்போ நான் சொன்னது போல 5 லட்சம் டூப்ளிகேஷன், தகுதி வாய்ந்து பதிவு செய்யாம இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து 27 லட்சத்திலிருந்து 81 லட்சமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னா அப்போ ஒண்ணு அவங்க தப்பா விடுபட்டு போயிருக்கணும், இல்லைன்னா எஸ்ஐஆர் சரியான முறையில் செய்யப்படாம இருக்கணும். இந்த ரெண்டு தான் இருக்கணும். அப்ப அந்த அச்சத்தை தான் அவங்க வெளிப்படுத்துறாங்க. அதை அட்ரஸ் பண்றதுக்கு இந்த தேர்தல் ஆணையம் என்ன பதில் என்ன இன்னொரு கேள்வி கேட்டாங்க, நீக்கினீங்க இல்ல டெலிட்டட்னு, இந்த டெலிட்டட் லிஸ்ட்டை கொடுங்கன்னு சொன்னா ஏன் கொடுக்க மாட்டாங்க? அதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னா தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல இப்போ ஒரு புது ஓட்டர் 18 வயசுல சேர்றாங்கன்னு வைங்க, அவங்க பேரும் வரைவு வாக்காளர் பட்டியல்ல வராது. இப்ப என்ன பிரச்சனை? அது கூட வேண்டாம், நீக்கப்பட்டவங்க இத்தனை லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்கன்னு லிஸ்ட் கேக்குறாங்க, உச்சநீதிமன்றமே கேக்குது. அத கொடுக்கறதுல என்ன வந்து தேர்தல் ஆணையத்துக்கு பிரச்சனை இல்ல. கடைசி அப்புறம் அவங்க கொடுத்தாங்க, பீகார் கொடுத்திருக்காங்க. இல்ல பீகார் பிரச்சனை நான் என்னன்னு சொல்றேன். இல்ல அவங்க சப்மிட் பண்ணாங்களே எவ்வளவு பேரை நீக்கி இருக்கோம் லிஸ்ட் கேட்டாங்க, பப்ளிக்கா போடுங்க, யார் யார் நீக்கப்பட்டாங்கன்னு பேரோட கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. என்ன சொன்னாங்க தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுச்சுன்னா, நாங்க வந்து மாவட்ட வாரியா போடுறோம், மாவட்ட வாரியா அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள்ட்ட நீங்க போய் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கறாங்க. அப்புறம் உச்சநீதிமன்றம் கொடுக்கறதுல ஜேசிக்கு என்ன பிரச்சனை? பூத் வைஸ் போடுங்கன்னு சொல்லிச்சு. சார் நான் கேக்குறது பூத் வைஸா போய் தேர் அந்த லிஸ்ட் எடுத்து கொடுக்க வேண்டியது உங்ககிட்ட தான் எல்லாம் தட்டனா சாஃப்ட்வேர்ல அப்படியே வந்துருது. இதெல்லாம் நடந்த பிறகு நீங்க பீகார் தேர்தல்ல என்னென்ன பிரச்சனை வந்ததோ அதெல்லாம் நடந்த பிறகு தான் இப்போ வந்து ஆதார் வந்து 12வது டாக்குமெண்டா இதுல வந்து இணைக்கப்பட்டிருக்கு. இது பீகாரினுடைய ஒரு விளைவு தான். 12வது டாக்குமெண்டா இப்போ வந்து இந்த எஸ்ஐஆர் 2க்கான நோட்டிபிகேஷன்ல ஆதார் வந்து நம்ம கொடுத்து ஃபில்அப் பண்ணலாம், இணைக்கப்பட்டிருக்கு. இப்போ என்னன்னா பீகார்ல அவங்க ரொம்ப எஸ்ஐஆரை 20 வருஷம் கழிச்சு பண்ணதுனால ரொம்ப வேகமா பண்ணாங்க. இப்போ இந்த ஒட்டுமொத்த விவாதங்களோட பிரச்சனை எங்க இருக்குன்றதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. சுருக்கமா வரைவு வாக்காளர் பட்டியலை அவங்க வந்து வெளிப்படையா வைக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க என்னன்னா, இப்போ ஒருத்தர் பேரை மாத்துறாங்க. இப்போ இந்த ப்ரொசீஜர் இருக்குல்ல, நவம்பர் 4ல இருந்து டிசம்பர் 4 வரைக்கும் இருக்கிறது ரெகுலர் ப்ரொசீஜர். இப்போ என் வாக்கை நான் சேர்க்கணும், இடம் மாறிட்டேன், இல்ல புதுசா என் வாக்கை சேர்க்கணும்னா அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பேர் வைக்குதா, அது ஆட்சேபனை காலம் அப்படின்னு அதுக்கு அடுத்தது அப்புறமா வரக்கூடிய ஒரு மாசம் டைம் கொடுக்கறாங்க. இல்ல கார்த்தி, இல்ல இதுல எது கிரேன்னு தெரியாமலே நம்ம வந்து திரும்ப திரும்ப பேசுறோம். இதுல கிரே என்னன்னா, தேர்தல் ஆணையம் வரைவு வாக்காளர் பட்டியலில் இப்போ 2002 லிஸ்ட் அவங்க எடுத்து வச்சுக்குவாங்க. அது வரியில சுருக்கமா சொல்லுங்க என்ன சொல்ல வரேன். இருங்க நான் சொல்றேன், அதுதான் கிரே ஏரியான்ற. அதுதான் இவ்வளவு விவாதம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.